மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அனைவராலும் கேப்டன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நேற்று காலை காலமானார். இதையடுத்து விஜயகாந்த் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததால் விஜயகாந்த் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் வைக்கப்பட்டது. அங்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள், தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புறப்பட்டது. தீவுத்திடலிலிருந்து ஈவேரா நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகம் வரை சாலையில் திரண்டிருந்த மக்கள் விஜயகாந்த் உடலை கண்டதும் ஆற்றாமையுடன் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். நிறைவாக விஜயகாந்த் இறுதி ஊர்வலம் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தை சென்றடைந்தது. இடவசதி விஜயகாந்த் அடக்கம் செய்யும் இடத்தில் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மற்றும் அவரது மகன்கள் உள்ளிட்ட உறவினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, மா. சுப்பிரமணியன், உதயநிதி, தாமு அன்பரசன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இறுதி சடங்கில் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து சந்தன பேழையில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடல் அரசு மரியாதையுடன் 72 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. திரையுலகம், அரசியல் என கால் நூற்றாண்டுக்கு மேலாக கோலோச்சிய கேப்டன் விஜயகாந்த் சகாப்தம் முடிந்தாலும் பொது வாழ்க்கையில் அவர் ஆற்றிய பணிகள் என்றைக்கும் நிலைத்திருக்கும். வாழ்க